டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைய நிகழ்ச்சியில் மருந்துகள் நம்ம உடலுக்கு ஏற்றவாறு எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆயுர்வேதத்தில் எப்பொழுதுமே சிகிச்சை அப்படின்னா அது நோய்க்கான சிகிச்சையாக இருக்காது. அந்த இடத்தில் அந்த செரிமான சக்தி சீர்கேடு அடைந்ததனால் நோய் வந்திருக்கிறது, அப்போ அந்த செரிமானத்தை சீராக்கி நம்ம நோயை குணப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சிகிச்சை பண்ணுவோம். அப்போ நம்ம கொடுக்கின்ற மருந்துகளும் அதன் அடிப்படையில் தான் இருக்கணும். அந்த வகையில் இன்றைக்கு மருந்து எப்படி கொடுக்குறோங்கிற சில தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா அந்தர்பக்தம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்வோம். அதாவது ஒரு உணவு கொடுத்த பிறகு மருந்தை கொடுப்பது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அர்ஜுனா அரிஷ்டம், இது எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு சிரப் தான். அர்ஜுனம் என்றால் மருதம்பட்டை. இந்த அர்ஜுனா அரிஷ்டம் இருதயத்துக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். அதை என்ன பண்ணுவோம், உணவு சாப்பிட்ட பிறகு இதை ஒரு 15 to 20 மில்லி அந்த அரிஷ்டத்தை தண்ணீர் கலந்து குடிக்க சொல்லுவோம். ஏன் இப்படி உணவு சாப்பிட்ட பிறகு கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு இருதயத்துக்கு சிறந்த மருந்துன்னு சொல்லும்போது முதலில் உணவு எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு அந்த அரிஷ்டம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது மேல் நோக்கிய ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை இருதயம், நம்மளுடைய நுரையீரல், மூச்சுக்குழாய் பகுதிகளை அது சீராக்குவதற்கு எளிதாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக அந்த அந்தர்பக்தம் அப்படின்னு சொல்கின்ற உணவை சாப்பிட்ட பிறகு நமக்கு அந்த மருந்தை எடுத்துக்க சொல்வோம். இதே மருந்தை இரவு சாப்பிட்ட பிறகும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இரவு சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு மூச்சுக்குழாய் சார்ந்த சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் இருக்கும், நம்ம கொஞ்சம் நடந்தாலே மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கெல்லாம் இரவு சாப்பிட்ட பிறகும் இந்த மருந்தை எடுத்துக்க சொல்வோம். சில நோய்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கண் சார்ந்த நோய்களாக இருக்கலாம், மனம் சார்ந்த நோய்களாக இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் இரவு சாப்பிட்ட பிறகு அந்தந்த மருந்தை நம்ம கொடுப்போம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா திரிஃபலாகிருத்தம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் ஒரு நெய் இருக்குது. திரிபலா என்றால் நமக்கு கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இதை நெய் வடிவில் தயாரிச்சிருப்போம். எப்பொழுதுமே நெய் வடிவில் தயாரிக்கும் மருந்து அந்த புலன் உறுப்புகள், அதாவது நம்மளுடைய கண்களாக இருக்கலாம் அல்லது செவித்திறனாக இருக்கலாம், இதை பலப்படுத்துவதாக இருக்கும். அப்போ அதை இரவின் சாப்பிட்ட பிறகு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய கழுத்துக்கு மேலே இருக்கிற புலன் உறுப்புகள் சீராகும். அப்படிங்கிறது தான் ஆயுர்வேதத்தின் அடிப்படை. ஸோ இதுதான் அந்தர்பக்தம். அடுத்ததாக பார்த்தோம்னா சபக்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, உணவோட சேர்த்து கொடுத்தல். எடுத்துக்காட்டாக பார்க்கலாம், சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பசியே இருக்காது, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வாந்தி வரும். அவர்களுக்கு எப்படியாவது மருந்துகளை கொடுக்க வேண்டும், உணவின் பசி அதிகரிக்க வேண்டும். அப்போ அதற்கான முறை பார்த்தீங்கன்னா தான் சபக்தம், உணவோடு கலந்து கொடுத்தல். ஒரு கருவேப்பிலை பொடியை உணவோட பிசைந்து கொஞ்சம் நெய் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்வோம். அஷ்டசூர்ணம் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்தின் ஒரு மிகச்சிறந்த ஒரு அருமையான ஒரு பொடி. இது பசியை நன்றாக அதிகரிக்கும், குடல் கிருமிகளை நீக்கும். அப்போ இது என்ன பண்ணுவோம், நம்ம உணவோட கலந்து நெய் சேர்த்து கொடுங்க. அப்போ அந்த உணவோடு அந்த மருந்து கலக்கும் பொழுது அந்த வீரியமான மருந்து இலகுவாக்கப்பட்டு செரிமானத்திற்கு எளிதாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் அதை கொடுப்போம். அப்புறம் கருவுற்ற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கரு நல்லா வளரணும், உடல் போஷாக்காக இருக்கணும்னா, ஏன்னா அவர்களுக்கான செரிமான சக்தியும் குறைவாக தான் இருக்கும். அப்போ தாடிமாதி கிருதம் அப்படிங்கிற, அதாவது மாதுளை ஓட்டில் செய்கின்ற நெய்யை நம்ம உணவோடு பிசைந்து கொடுக்க சொல்வோம். இதற்கு பேர் தான் சபக்தம். வேறு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த நோய்கள் இருக்கும், அவர்களுக்கு மருந்து கொடுப்பது மிகவும் சிரமமான கடினமான விஷயம். அப்போ அவர்களுக்கும் இந்த உணவோடு சேர்த்து இந்த மருந்தை கொடுக்கும் பொழுது அந்த நோயின் தீவிரமும் குறையும், அந்த மருந்து செரிக்கும் தன்மையும் மிகச் சீராக இருக்கும். அப்படிங்கிறதா நமக்கு அடிப்படை. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேளை உணவு செரித்த பின்னும் கொடுக்கின்ற முறையும் இருக்குது. அதாவது காலையில் நல்லா சாப்பிட்றாங்க, அது செரிச்சிருச்சா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம், அதாவது ஒரு ஏப்பம் வரலாம், பசி எடுக்கலாம், அப்படி செரித்த பிறகு ஒரு பசி வந்த பிறகு கொடுக்கின்ற மருத்துவ முறையும் இருக்குது. எடுத்துக்காட்டாக இருதயம் சார்ந்த நோய்களுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் அர்ஜுன அரிஷ்டத்தை அப்படி கொடுக்கலாம். அல்லது தன்வந்திர குளிகா, ஒரு இருதய படப்படப்பு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தன்வந்திர குளிகாவை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு எப்பெல்லாம் ஏப்பம் வருதோ அல்லது ஒரு நெஞ்சில் ஒரு பிடித்தம் ஏற்படுகிறது அந்த வாயுவினால், அந்த சமயத்தில் இந்த தன்வந்திர குளிகாவை அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி அவரவர் நோயின் தன்மை அறிந்து அந்த மருந்து எப்படி நமக்கு வேலை செய்யும், எப்படி சாப்பிட்டா வேலை செய்யும், அதன் அடிப்படையில் கொடுக்கும் பொழுது அந்த வயிற்றுக்கான செரிமான சக்தியும் சீராகும், அந்த மருந்து உட்கிரகிக்கும் தன்மையும் சீராகும், அவர்களுக்கு நோயும் எளிதில் குணமாகும். சரி நேயர்களே, இன்றைக்கு மருந்து சாப்பிடும் முறைகளில் சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.